நீங்க சொல்லுங்கம்மா, 5 வருஷம் நீங்க இருந்த வலி வேதனைக்கு நம்ம சேலத்து மகமாய் அழகான பெண் குழந்தை வரமா கொடுத்திருக்காங்க. கருத்தங்கனவனே அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்களா? கருத்தங்கனவனே இப்ப ஆயிரக்கணக்கான பேர் உங்களை வீடியோ மூலியமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா பாக்குறீங்க, அம்மா காலில் உழுவணும். அம்மா எல்லாமே நல்லது செய்யும், எல்லாத்துக்குமே நல்லது செய்யுது. கண்டிப்பாமா. உங்களுக்கு மழலை செல்வத்தை கொடுத்தது போல அம்மாவை தேடி வர அத்தனை தம்பதிகளுக்கும் இல்லங்காம நம்ம சேலத்து மகமாய் மழலை செல்வத்தை கொடுக்கணும். நீங்க வேண்டிக்கங்க. உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்க மாட்டீங்க. அதே போல அடுத்த கருவியும் தக்க வச்சு உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா பூனாட்சி கிராமம் கந்தசாமி நகரை சார்ந்த அப்சிகா சதீஷ் தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட 6 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அவங்க வேண்டுதலுக்கு அம்மா 6வது மாதம்தான் மனமிறங்கி செவிசாய்த்து அழகான கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஆலயத்துலதான் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க. இங்கதான் நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நம்ம ஆலயத்துலதான் நடத்திக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாயே மகளாக வந்து பிறந்திருக்காங்க. குலதெய்வம் ஆனந்தாயம். தமிழிலும் சொல்லிடுவோம். குலதெய்வம் அம்மா பேர் சொல்லிட்டு பூஜை பண்ணி தேங்காய்